வணக்கம் எல்லாருக்கும். இனி காலையில் இந்த லெவல் கொடுத்துருந்தது, அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா போய் டச் ஆயிடுச்சு. 22,721க்கு மேலே க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் மேலே போகணும். அதே போல் சப்போர்ட் லெவல் வந்து 22,479. இந்த ரேஞ்சுக்குள்ளே சைடுவேஸ் இருக்கும். இந்த கேண்டில் வந்து 22,593.94க்கு மேலே க்ளோஸ் வச்சா மட்டும்தான் ஃபர்தராக வந்து நம்ம 22,721 அது ஆல்மோஸ்ட் போயிடுச்சு, அதுக்கு மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. அப்போ ரேஞ்ச் ரெசிஸ்டன்ஸ் வந்து 22,721, 22,479 இந்த ரேஞ்சுக்குள்ளே அது ட்ரேட் ஆகலாம். எப்போ வந்து 22,479 கட் பண்ணுதோ அப்போ வந்து 22,306, 22,267, அதாவது இந்த இடம் வந்து சப்போர்ட் ஆக்ட் பண்ணும். ஓகே, இது சப்போர்ட். இங்கேருந்து தான் மார்க்கெட் வந்து இது இந்த ரேஞ்சு இதுக்குள்ளே சைடுவேஸாக இருக்கணும். அதை கட் பண்ணிச்சுன்னா இங்கே போகணும். அந்த ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணிடுச்சுன்னா இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சா தான் ஃபர்தராக இது அடுத்த டார்கெட். ஓவராலாக இந்த ரேஞ்சு வரைக்கும் இன்றைக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரியா? மேலே போனால் அதிகபட்சம் இவ்வளோ தான். இதுக்கு மேலே ஏதாவது 15 மினிட் க்ளோஸ் வச்சா அட்லீஸ்ட் ஒரு 80 பாயிண்ட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். பெருசாக மேலே போகிறது மாதிரி எனக்கு தெரியலை. ஓகே, அப்போ வந்து நம்ம இன்றைக்கி 23,000 வரைக்கும் 22,999, 23,000, 22,956 இந்த ரேஞ்சு வரைக்கும் அதிகபட்சமாக போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணணும். கட் பண்ணால் தான், கட் பண்ணி க்ளோஸ் வச்சாலோ இல்லை 1 மினிட் 2 மினிட் ஏதாவது க்ளோஸ் வச்சா தான் ஃபர்தராக மேலே போகும். அடுத்த டார்கெட் போட்டிருக்கேன், டார்கெட் 1, இது 869. இது அதுக்கு மேலே க்ளோஸ் வச்சா தான் 956. அப்போ வந்து உங்களுக்கு இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சிட்டாலே இது போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. அதை பார்த்துக்கோங்க, இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகுதான்னு. இது வந்து சப்போர்ட் லெவலாகவும் கீழே வந்துச்சுன்னா 22,306 அப்படிங்கிற லெவல் வந்து வரும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஓகே, கீழே வந்து அந்த லெவலுக்கு வர்ற மாதிரி இருக்கும். இது வந்து காலையில் போட்டிருந்த லெவல் அது. எனிவே நான் அடுத்து இது காட்டுறேன். இதெல்லாம் வந்து காலையில் போட்டிருந்தேன், எந்தெந்த இடத்துல மேஜர் சப்போர்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்போ 22,000